Hello everyone, welcome to Meki Learning Hub. So with respect to the previous video, now we're going to see about current job openings for mechanical engineers. So there is some immediate hiring. அதாவது இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்ஐஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மொத்தம் 20 போஸ்ட் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் மெயினாக அந்த போஸ்ட்டோட நேம் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 and 2, சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், இந்த மாதிரி நிறையா போஸ்ட் இருக்குது. இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸு கிடையாது. ஜஸ்ட்டு பிஇ பிடெக் மெக்கானிக்கல் வச்சுருந்தால் போதும். தென் அதே மாதிரி இதில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 65,000 சேலரி வரும். அதே மாதிரி லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 21/7. ஸோ திஸ் இஸ் தி வெப்சைட் nist.ras.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் மறக்காமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஆர்டிஓ அண்டு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து 3 டைப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்மி, இன்னொன்று நேவி, இன்னொன்று ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த 3க்குமே வந்து அந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கன்னு இது மாதிரி எந்த ஒரு பார்ட்டிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறதும் சரி, இல்லை அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டிஆர்டிஓவில் நமக்கு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய இருக்குது. அதாவது சயின்டிஸ்ட்டுக்கும் சரி, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும் சரி 15 நம்பர் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிஇ பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் போதும். கரண்ட் ஃபைனல் இயர் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 28. அன்ரிசர்வ்டுங்கிறது யாருன்னா ஜென்ரல், ஓபிசி, க்ரீமி லேயர், இவங்க எல்லாமே வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு சொல்லுவோம். ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வந்து 31 இயர்ஸ். நான் க்ரீமி லேயர்ஸ்னால் அந்த ஃபேமிலியோட பர்சனல் ஆர் ஆனுவல் இன்கம் வந்து லெஸ் தென் 8 lakhs கம்மியில் இருக்கணும். சப்போஸ் மோர் தென் 8 lakhs per annum வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் தே ஆர் கன்சிடர் as an UR, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஆர் அதர்வைஸ் ஓபிசி க்ரீமி லேயர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் பிஇ பிடெக் மெக்கானிக்கல். ஆனால் இதோடைய ப்ராசஸ் வந்து மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. முதல்ல ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணணும். செகண்ட் ஒன் குரூப் டிஸ்கஷன். தேர்ட் ஒன் பர்சனல் இன்டர்வியூ. இதில் ஒன்று வந்து நான் இன்னும் மென்ஷன் பண்ணல, மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த 4 நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முதல்ல கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது பர் மந்த்துக்கு நீங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 per month. இதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 21/7/2020. இதுக்கான வெப்சைட் வந்து https://rac.gov.in. இதில் போய் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. நல்ல ஒரு கிராஜுவேட் ஆப்ரெண்டிஸ் எல்லாம் வந்து இதில் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய சேலரி ஸ்கேலுங்கிறது 40ங்கிறது வந்து 60 மாறும். வித்தின் 2 years and 3 years நீங்கள் போகும்போது இன்னும் பே ஸ்கேல் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய பேர்த்துக்கும் இந்த டைட்டில் பாருங்கள், சிஎஸ்ஐஆர், அதாவது சென்ட்ரல் மெக்கானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் மெக்கானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோடைய எல்லா ரிசர்ச்சோடைய ஆணிவேர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏஜென்சி தான் இந்த சிஎஸ்ஐஆர் சிமரி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. இதுக்கு 32 போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, JRO, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், இது மாதிரி டிஃப்ரெண்ட் போஸ்ட்டில் வந்து அங்கே ஜாப்ஸ் இருக்குது. இதுக்கு ஆஸ் யூஷுவல் அதே தான் டிஆர்டிஓக்கு நான் என்ன ஏஜ் சொன்னனோ அதே ஏஜ் தான் இதுக்கும் அப்ளிகபிள். அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. பிஇ பிடெக் மெக்கானிக்கல் ஏரோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் இதில் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஒன்று வந்து ஆன்லைன் இன்டர்வியூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் பர்சனல் இன்டர்வியூ. இந்த 2லையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். இனிஷியல் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் ஆர் அதர்வைஸ் இனிஷியல் உங்களுக்கு அந்த ப்ரொபேஷன் பீரியடில் வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 28,000 per month. அதே மாதிரி இதோட லாஸ்ட் டேட் இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வந்து இது 12/7 சொல்லியிருக்காங்க, வித்தின் 2 days. ஸோ திஸ் இஸ் தி வெப்சைட் cmary.ras.in.
எல்லாமே வந்து ஆன்லைன் மோட் தான். நெக்ஸ்ட் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டோடைய நேம் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. மொத்தம் வந்து 48 நம்பர் ஆஃப் போஸ்ட்டுக்கு. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 25 இயர்ஸ், ஓபிசி நான் கிரீமியாக இருந்துச்சுன்னா 28, எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா 30. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஓபிசியாக இருந்துச்சு அப்படின்னா ஓபிசி ஜென்ரல் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ₹1000, எஸ்சி எஸ்டியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 700. குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா போதும், ஆர் அதர்வைஸ் கரண்ட் ஃபைனல் இயர் யாராக இருந்தாலும் அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெண்டு ப்ராசஸ் தான். ஒன்று வந்து ஆன்லைன் எக்ஸாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் இன்டர்வியூ. சேலரி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து 20,000 வந்து 50,000 வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ப்ரொபேஷன் பீரியட் வித்தின் 6 months, 8 months, 1 year. இது மாதிரி மொத்தம் 3 ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. அந்த 3 ப்ரொபேஷன் பீரியடுக்கு அந்த மாதிரி உனக்கு என்ன ஆகுனா அந்த 20,000 அப்படி 20,000ங்கிறது 30,000 மாறலாம், 30ங்கிறது 50,000 மாறலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்க வெப்சைட். நிறைய பேருக்கு இதை பற்றி இந்த நேமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. அதாவது அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா உரமும் வந்து இந்த கம்பெனிலேருந்து தான் ஹியூஜ் அமௌண்ட்டாக சப்ளை போகுது. அதனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. பிகாஸ் இது பியூர்லி ஃபார் பிஇ மெக்கானிக்கலுக்கு மட்டும் மொத்தம் 48 வேகன்சி இருக்க வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஐஓசிஎல். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இல்லை ஓஎன்ஜிசி இது எந்த ஒரு நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் வந்து கேட் மார்க்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் இயர் வந்து அட்லீஸ்ட் கேட் வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கணும், கேட் 2021. அதே மாதிரி இது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 155. ஏஜ் லிமிட் வந்து நாட் மோர் தென் 26 இயர்ஸ். அது எந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி என்ன கேட்டகரியாக இருந்தாலும் நாட் மோர் தென் 26 இயர்ஸ். அதே மாதிரி கேட் மார்க்ஸ் இஸ் மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் குரூப் டிஸ்கஷன் ஃபாலோட் பை தட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுக்கு சேலரி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஜூரிங் ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டைபண்ட் வந்து 75,000 per month வரும். ஸோ பேஸ்ட் அப்பான் தி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தி ப்ரொபேஷன் பீரியட் you will be promoted to be the permanent employee. அப்போ உங்களோட சேலரி ஸ்கேல் இந்த 75,000 அப்படிங்கிறது more than 1 lakh மாறும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து July 30. வெப்சைட் கொடுத்துருக்குறேன் http://iocl.online.registering. இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா you will become a great engineer. Now உத்தரப்பிரதேஷ் ராஜ்ய வித்யுத் நிகம் லிமிடெட். ஆக்சுவலாக வந்து இந்த கம்பெனியில் என்ன கைண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் பில்டிங்க்கு தேவையான எல்லா சப்ளைங் மெட்டீரியல்ஸ் வந்து இவங்க மூலமாக தான் வந்து மேஜராக சப்ளை ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு கரண்ட்டாக ஒரு 35 போஸ்ட் இருக்குது. அந்த 35 போஸ்ட்டில் வந்து 26 போஸ்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் 9 போஸ்ட் வந்து சிவில் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஓபிசி வந்து 1000, எஸ்சி எஸ்டியாக இருந்துச்சுன்னா வந்து 700. தென் இதுக்கு 3 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஒன்று ரிட்டன் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட், கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்வியூ. இதில் இன்னொன்று அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி பேச தெரிஞ்சிருந்தால் வந்து தி வில் பி ப்ரிஃபர்ட் மோர் தென் எனிஒன் எல்ஸ். அதே மாதிரி சேலரி ஸ்கேல் ஸ்டார்டிங் வந்து 56,700லேருந்து 1,77,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஸ்கேல் வரும். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இந்த July 18th அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் huprvunl.org. மறக்காமல் போய் இதுவும் உங்கள் ஜாபுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிஆர்டிஓ சென்னை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிஆர்டிஓன்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த டிஆர்டிஓங்கிறது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். இப்போ இங்கே நம்ம சென்னையில் ஆக்சுவலாக டிஆர்டிஓ நம்ம சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆவடியில் இருக்குது. அந்த ஆவடியில் ஜேஆர்எஃப் போஸ்ட்டுக்கு வந்து கரண்ட்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அந்த ஜேஆர்எஃப் போஸ்ட்டுக்கு வந்து மொத்த வேக்கன்சிஸ் 8 வேக்கன்சி தான் இருக்குது. ஏஜ் வந்து 26 இயர்ஸ் கம்மி தான் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸுலாம் எதுவும் கிடையாது. ஆனால் கேட் மார்க்ஸ் கம்பல்சரி. நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் சீக் பண்ணுறதா இருந்துச்சுனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட் மார்க் தான் முதல் ஆப்ஷன். கேட் ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் எந்த அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இல்லைனாலும் இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு நீங்கள் வந்து ஜாப் கிடைக்கும். இப்போ பெல்லுக்கு கிடைக்கல அப்படின்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் அதுக்கும் கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் கேட் வந்து திஸ் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் ஓவர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். அதே மாதிரி இதுக்கு வந்து சேலரி பார்த்தோன்னா 50,000 per month.
லாஸ்ட் டே டு அப்ளை வந்து டுமாரோ 11/7. ஸோ இதுக்கான வெப்சைட் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட். ஆக்சுவலாக வந்து இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி என்ன அப்படின்னா தே ஜஸ்ட் கோயிங் டு இன்வெஸ்டிகேட் அபவுட் எர்த் அவர் ஜியாலஜிக்கல் சர்வே இதெல்லாமே பண்ணுறது வந்து இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து மினரல்ஸ் அதாவது மெட்டீரியல்ஸ் இது மாதிரி எல்லாமே செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி வந்து மெயினாக தே பிளேஸ் த மேஜர் ரோல். ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து மொத்தம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 போஸ்ட்டு தான் இருக்குது. அதுவும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கரண்ட் ஃபைனல் இயர்ஸ் இருந்தாலும் சரி இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இமீடியட்டாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அதே மாதிரி ஏஜ் வந்து ஷுட் பி லெஸ் தென் 28 இயர்ஸாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். பர் மந்த்துக்கு உங்களுக்கு 20,000 வரும். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் நீங்கள் பேஸ்ட் அப்பான் உங்களோட இதை பொறுத்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இந்த சேலரி ஸ்கேலுங்கிறது மாறலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 5/8. இது கீழே கொடுத்துருக்க அந்த வெப்சைட் நீங்கள் வந்து எந்த ஒரு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போகிறதா இருந்துச்சுனாலும் இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த லிங்க் பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் முதல்ல ஃபஸ்ட்டு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதில் அப்ரெண்டிஸ்ன்னு நீங்கள் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் தி இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ஜினியரிங் ஏஜென்சிஸை எதுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் கேட்குறாங்களோ இந்த மெம்பர்ஷிப் மூலமாக உங்களுக்கு வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ ஆல்ரெடி இது சொன்னது தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து இட் இஸ் அ மேஜர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. பட் எல்லாத்துக்குமே வந்து என்ன வேணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது வேணும். ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து கேட் எக்ஸாம் தேவையில்லை. பட் மேஜர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கேட் எக்ஸாம் வந்து இட் இஸ் அ மேண்டேட்ரி. ஓகே ஸோ கேட் எக்ஸாம் மூலமாக நான் எங்கெங்கெல்லாம் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐ ஜஸ்ட் லிஸ்டட் அவுட் 8. இங்கே கம்மியாக தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் இன்னுமே வந்து மோர் தென் 25 கவுண்ட்டுக்கு பக்கம் உங்களுக்கு வந்து மேஜர் கேட் ஜாப்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கு, டிஆர்டிஓ, ஹெச்பிசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் வந்து என்ன அப்படின்னா கேட் மார்க்ஸ், பெல்லு இது எல்லாமே முதல்ல வந்து உங்களுக்கு கேட் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ கேட் மார்க்ஸ்ன்னு நம்ம சொல்கிறப்ப குவார்ட்டா வைஸ் என்ன மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஹியர் கேட் எக்ஸாம் ஃபீஸ் வந்து நமக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 1500 வித்தின் தி மந்த். அதாவது இயர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, ஆஃப்டர் டிலேயிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. இயர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபீஸ் வந்து 1500. ஆஃப்டர் இயர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா 2000 வரும். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இல்லை நீங்கள் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 750. இதே டிலேடு பண்ணிங்கன்னா 1250. ஸோ இது வந்து திஸ் இஸ் தி டென்டேட்டிவ் கேட் எக்ஸாம் பிளான். ஸோ இங்கே பார்க்குறது கேட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் வீக் ஆஃப் ஜூலையில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதம் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கேட் 2020 ஆக்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுனா லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் நீங்கள் பார்க்கும்போது செப்டம்பர் 2020 லாஸ்ட் வீக் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் கேன் சேஞ்ச் தி கேட் எக்ஸாம் பேப்பர். அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் பட் நான் அப்ளை பண்ணியிருக்கிறது மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் இந்த 3rd வீக் ஆஃப் நவம்பருக்குள்ளே நீங்கள் அது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். அவைலபிலிட்டி ஆஃப் அட்மிட் கார்டு வந்து ஜான்வரி 2021 உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் இருக்கும். அப்போ எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக எப்போவுமே எந்த மந்தில் கண்டக்ட் ஆகும்னா பிப்ரவரியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து 2nd வீக் ஆஃப் மார்ச்சில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸ்கோர் கார்டு வந்து ஆன்லைன், அதாவது 3rd வீக் ஆஃப் மார்ச் வந்து பை த்ரூ தி போஸ்ட், இன்னொன்று ஆன்லைன். இது ரெண்டுமே வந்து மார்ச் 3rd வீக்கில் வந்து உங்களுக்கு அப்ளிகல் ஆகும். எக்ஸாமோட டியூரேஷன் வந்து 180 மினிட்ஸ். அதே மாதிரி இந்த கேட் ஸ்கோர் எத்தனை வருஷம் வந்து வேலிடிட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ப்ரீ ஃபைனல் இயர் நவ் யூ ஆர் அ ஃபைனல் இயர் அப்படின்னா அதில் வந்து கரெக்டாக 3 வருஷம் வந்து உங்களுக்கு கேட் வந்து வேலிட். நெக்ஸ்ட் சரி, இப்போ எலிஜிபிள் கேட் கட் ஆஃப் ஃபார் அதாவது நம்ம கோட்டா வைஸ் எந்த வாட் இஸ் த எலிஜிபிள் கட் ஆஃப் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சர்வே எடுத்தேன்.
அதில் ஓபிசி க்ரீமி லேயர் அதாவது ஜென்ரல் ஆர் அதர்வைஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய கேட் ஸ்கோர்ஸ் வந்து 2020 இப்போ ரீசெண்டாக 34, அதே 2019 34.1, 2018 34.7, 2017 வந்து 32.8, 2016 வந்து 29.6. ஸோ இது ஆவரேஜாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் கேட் ஸ்கோர் வந்து இப்போ 34ங்கிறது வந்து நீங்கள் வந்து 35ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் ஓபிசி ஜென்ரலாக இருந்துச்சுன்னா கேட் மார்க்ஸ் வந்து 35ஆக இருக்கணும். இதே ஓபிசி என்சிஎல் நான் கிரீமி லேயராக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 31லேருந்து 32க்குள்ளே எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸை எடுத்த சர்வே. இதில் ரீசெண்டாக இந்த இயரில் வந்து 30.6 வந்து வாங்கியிருக்காங்க. திஸ் இஸ் த மினிமம் கட் ஆஃப். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இது வந்து மினிமம் கட் ஆஃப் தே மென்ஷன்டு, அதாவது கேட் யூ ஆர் பாஸ்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பட் நீங்கள் வந்து 30ங்கிறது வந்து ஆக்சுவலாக நீங்கள் 40, 45 நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி ஸ்கோர் வாங்கிட்டு வெதர் ஐ எம் applicable to apply the government job அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக ஜாப் கிடைக்காது டவுட்டு தான். பிகாஸ் கேட் ஸ்கோர் அப்படிங்கிறது திஸ் இஸ் மினிமம் எலிஜிபிள் ஸ்கோர். இப்போ எப்படி நமக்கு செமஸ்டரில் 50ங்கிறது பாஸ் மார்க்கோ அது மாதிரி 34, 30ங்கிறது பாஸ் மார்க். நீங்கள் மினிமம் ஒரு 45, 50ன்னு எடுத்தால் தான் உங்களுக்கு கேட் மார்க் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஜாபோ இல்லை மேலே ஏதாச்சும் பிஜி அட்மிஷனோ ஐஐடி என்ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா மினிமம் 40 and 45 மேலே மார்க் வாங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கே பிஜி அட்மிஷன் கொடுப்பாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபு கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸு, அதாவது நெக்ஸ்ட்டு கேட்டுனா என்ன, நெக்ஸ்ட்டு ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் என்ன, ஜேஆர்எஃப் ரோடு என்ன, எஸ்ஆர்எஃப் ரோடுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் சம்மந்தமாக நான் வந்து இன்னும் ஃபர்தராக வீடியோ போடலான்னு இருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் நியூ விசிட்டாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எவ்ரி 1 வீக் நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அதனால் வந்து கைண்ட்லி ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.